ஆமாம், நான் வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் கேன் சம்திங் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்கம்மா. ஓகே. அப்போ வாசிக்கும் போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண ட்ரிபிள் ஆரம்பிச்சிட்டேன். காங்கனோடனே எனக்கு நிறைய மெமரிஸ் வருது. ஏன்னா அண்ணனுங்கெல்லாம் நாங்களும் நிறைய பேர் இருப்போம்ல. நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் நாங்கள் ஒரு 50 பாய்ஸ் இருந்தோம். அப்போ வெறும் ட்ரிபிள் காங்கோ மட்டும்தான் ஸ்பீக்கரில் மைக்கில் பாடுவாங்க. ஆனால் நாங்கள் காங்கோலே அடிக்கணும் அந்த சத்தத்தை. யார் முதல்ல போய் சேரில் உக்காடுறாங்களோ அவங்க தான் வாசிப்பாங்க. இதுக்கே ஒரு சண்டை நடக்கும். நான் வந்து கொஞ்சம் சின்ன பையன், அப்போ அண்ணங்கள்லாம் பெருசாக இருப்பாங்க. எனக்கு அந்த டெம்போ மெயின்டைன் பண்ண வராது. இவங்க ஃபாஸ்ட்டாக பாடிட்டே இருப்பாங்க. எகிரிட்டு இருக்கோம் 150 160 எகிரும். நான் எங்கே போய் அடிக்கிறது? சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறேன். டேடி இடி திரும்பி மறைக்குவாரு. உடனே வந்து சேரை எடுத்து நான் வேற அவங்க லெஃப்ட்ல அவங்க ரைட்ல வாசிப்பாங்க, நான் லெஃப்ட்ல வாசிப்பேன். வாசிச்சுட்டு அப்படியே திருப்புவாங்க. எல்லாமே நடக்கும். எப்படின்னு வர அப்பா ஆமா பிளேயர் மாறணும், டக்குன்னு பிளேயர் மாறணும். ரொம்ப ரகடான ஆளா இருந்தாங்கன்னா ஒரு பாரு பாப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அதே பிரச்சனை இருக்கும்.